வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்பார்க்கோட நம்ம ஒரு ஜாபை வந்து ரன் பண்ணுறோம். அதாவது ஒரு கோடை வந்து ரன் பண்ணுறோம்னா பிஹைண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய ஆர்கிடெக்சரை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் ஒன்றும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோட அஃபிஷியல் சைட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஸ்பார்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது வந்து ஸ்பார்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் காம்போனன்ட்ஸில் இருக்கும். இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பார்க் டிரைவர் இருக்குது, அண்டு கிளஸ்டர் மேனேஜர் இருக்குது, அண்ட் ஒர்க்கர் நோடு இருக்குது. சம்டைம் மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டிரைவர் ஒர்க்கர் எப்படி ஒன்றே சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், பட் கான்செப்ட் வைஸ் சேம் தான். டிரைவர் அண்ட் ஒர்க்கர் நோடு. இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராமோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் அப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த ஸ்பார்க் அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் ஸ்பார்க்குன்னு சொல்லலாம். அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு நம்ம எப்படி ஹியூமனுக்கு வந்து ஹார்ட்டோ அந்த மாதிரி ஸ்பார்க் டிரைவர் அந்த ஸ்பார்க் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரைவர் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் ஸ்பார்க் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், கிளஸ்டர் மேனேஜர் இருக்காருங்களா, இப்போ இவர் கிளஸ்டர் மேனேஜருக்கு வந்து ஒரு டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணும். அதாவது என்ன நீங்கள் கோடு கொடுக்குறீங்களோ அந்த கோடை எடுத்து அந்த கோடு என்ன பண்ணும், மல்டிபிள் ஒர்க்கர் நோடு இருக்கும். நம்ம எவ்வளோ கான்ஃபிகர் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கர் நோட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். இப்போ அந்த அவைலபிள் ஒர்க்கர் நோடுக்கு என்ன பண்ணும், இந்த கிளஸ்டர் ஒர்க்கை வந்து என்ன பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஒர்க்கர் நோடுக்கு வந்து அசைன் பண்ணும். அந்த ஒர்க்கர் நோடு என்ன பண்ணும், டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். இப்படி தான் வந்து ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? நான் இது வந்து ஒரு டெஃபினேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஸ்பார்க் டிரைவர் சொல்லியிருக்கோம்ல, இந்த ஸ்பார்க் டிரைவர் பாருங்கள் டெஃபினேஷன். மெயின் ப்ராசஸ் தட் ரன் யுவர் ஸ்பார்க் அப்ளிகேஷன். அதாவது நான் சொன்னல மெயின், அதுதான் வந்து மெயினே. நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் ஸ்பார்க்னு சொல்லலாம். அது இல்லைன்னா அது ஒர்க்கே ஆகாது. அதுதான் டிரைவர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இட் கண்டெயின் யுவர் கோட் அண்ட் கண்ட்ரோல் எவ்ரி திங். அதாவது நம்ம வந்து கோட் ரைட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து அதை வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல், அதாவது நம்ம வந்து கோடு தான் வந்து அவங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அப்படி சொல்கிறாங்க. ஜாப் ஷெடியூலிங் அண்ட் டாஸ்க் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டாஸ்க் மேனேஜர் நடத்துல என்டையர் ஃப்ளோவும். ஓகேங்களா? அதுதான் வந்து டிரைவர் ப்ரோக்ராம். அவர் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே டிரைவர் ப்ரோக்ராம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே மெயின் பண்ணுறாங்க. அதாவது மெயின் ப்ராசஸ் தட் ரன் யுவர் அப்ளிகேஷன். நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா டிரைவர் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் டிரைவர் ப்ரோக்ராம்னா என்னன்ட்டு. நான் வந்து ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் இருக்குது, அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடுச்சு, ஸ்பார்க் செஷன் ஒன்று இருக்குது. நான் அது என்னன்ட்டு உங்களுக்கு வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து டிரைவர் ப்ரோக்ராம்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெயினான ஒரு ப்ராசஸ் தான் டிரைவர் ப்ரோக்ராம். ஓகே, கிளஸ்டர் மேனேஜர் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்னா, நான் எர்லியராக சொல்லியிருப்பேன். கிளஸ்டர் மேனேஜர்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அக்ராஸில் மல்டிபிள் ஒர்க்கர் நோடுக்கு வந்து அசைன் பண்ணுங்க. இமேஜ் பார்த்தாலே தெரியும். இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணும், வர ஒர்க்கெல்லாம் வந்து மல்டிபிள் ஒர்க்கர் நோடுக்கு வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம்னா நமக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் நமக்கு வந்து டாப் ஆஃப்ல இருந்து நமக்கு வந்து ஒர்க் அசைன் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து அவுட்புட்டை வாங்கி மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறது, இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமும் அப்படி தான் ரன் ஆகுது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா, இங்கே வந்து ஸ்டாண்ட் லோன், இப்போ வந்து டிஃபால்ட்டாக ஸ்டாண்ட் லோனில் தான் ரன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, யான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மீசோஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கியூபர்னெட்டிஸ். அதாவது அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க. பட் ஸ்டாண்ட் லோன் இஸ் டிஃபால்ட் ஒன். ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து கிளஸ்டர் மேனேஜரோட ஒர்க். ஓகே, எக்ஸிக்யூட்டர்னா என்னென்னா, நம்ம வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒர்க்கர் நோடு. இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை ரன் பண்ண கொடுத்த உடனே அந்த டாஸ்க் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட்டர் வந்து மல்டிபிள் டாஸ்க் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ரன் ஆன் ஒர்க்கர் நோட்ஸ், தீஸ் ஆர் த ஆக்சுவல் ப்ராசஸ் தட் ரன் யுவர்
டாஸ்க் அண்ட் ஸ்டோர் டேட்டா. புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பீங்க, அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட்டர் வாங்கி அதை மல்டிபிள் டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணி அது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் மல்டி ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து என்னென்னா மல்டிபிள் டாஸ்காக ஒரு ஒர்க்கு கொடுத்தோம்னா அதை மல்டிபிள் டாஸ்காக ஸ்மால் டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணி ஓகேங்களா அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டர். அது மல்டிபிள் ஸ்மால் டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டாஸ்க்னா என்னென்னா இப்போ இந்த எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க்கை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸ்மாலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டாஸ்க் அதான் ஸ்மால் டாஸ்க்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அது ஆக்சுவலாக ரன் ஆகும். ஸ்மால் பார்ட்டை வந்து எடுத்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணி அதாவது ஸ்மால் டாஸ்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மால் டாஸ்க் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி இந்த எக்ஸிக்யூட்டர்கிட்ட கொடுத்துரும். அந்த எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணுவார், மேனேஜருக்கு சென்ட் பண்ணுவார், கிளஸ்டர் மேனேஜர். இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணுவார், டிரைவர் ப்ரோக்ராமுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவார், அவுட்புட் வந்து போகும். இப்படி தான் வந்து ஒரு ஒர்க்கு நடக்குது. டிரைவர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கிளஸ்டர் மேனேஜர் வந்து ஒர்க்கை அசைன் பண்ணுவார். ஒர்க்கை அசைன் பண்ணி இந்த டாஸ்க்கு ஸ்மால் டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி அகைன் ஒரு ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி டிரைவர் ப்ரோக்ராமுக்கு வரும். இப்படி தான் வந்து ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ இந்த கேட்சேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன் மெமரி ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்காக வந்து கேட்சேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ பார்த்துருவோமே. இப்போ நீங்கள் ஒரு கோட் ரன் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்பைஸ்பார்க் கோட் ரன் பண்ணுறோம். ஒரு வந்து டேட்டா ப்ராசஸிங்காக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து எல்லாமே ரைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டாஸ்க் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் கோடை ரன் பண்ணுதா, அதாவது ஸ்பார்க் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோடனே டேக்ன்றது இருக்குது, டைரக்டட் ஏசைக்கிள் கிராஃப்னு இருக்குது. இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த டேக்ன்ற ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணி இந்த டேக் ஃபார்மேட்டில் தான் நம்ம கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இந்த டேக் இஸ் ப்ரோக்கன் இன்டு ஸ்டேஜஸ். அதாவது ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறோம்னா அது ஒரு டாஸ்க்காக போகாமல் அந்த டாஸ்க்கை மல்டிபிள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மால் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அது மல்டிபிளாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை முடிச்சு நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்டேஜஸ்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி டாஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இந்த இதனால் என்ன பெனிஃபிட்னு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 10 பலூன்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? இந்த 10 பலூன்ஸை நான் என்ன சொல்கிறேன், 1 மினிட்ல எனக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடணும், ஏர் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 1 பர்சனால் உங்களால் அந்த 1 மினிட்ல 10 பலூன்ஸை ஃபில் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். அதுவே நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஓகேங்களா? ஈச் மெம்பர்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பலூன் கொடுத்து நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ண சொல்கிறீங்க. இப்போ 1 மினிட்ல முடியுமா? ஓகேங்களா? 1 மினிட்ல முடிச்சு கேதர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை நீங்கள் 1 மினிட்ல முடிச்சிட முடியும். சேம் கான்செப்ட்டுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது, அந்த டாஸ்க்கை என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப், அதாவது ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. உங்களுக்கு ஒரு ஒர்க்கு வருது அப்படின்னா அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் டாஸ்க்காக டிவைட் பண்ணி கொடுத்து அந்த ஒர்க்கை பேரலாக ரன் ஆகிட்டு அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து டாஸ்க் ஸ்டேஜஸ். இப்போ இந்த ஸ்டேஜை முடிந்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட்டர், அதாவது ஒர்க்கை முடிச்சுட்டு டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிடும். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணோம், இதை வந்து ஒரு இன் மெமரி கான்செப்ட் பேசியிருப்போம். இல்லை, அதாவது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அங்கே ஸ்டோர் பண்ணணும். இன் மெமரின்றது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், டேட்டா வந்து டெம்பரரியாக ஒரு ஸ்டோரேஜில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் லோட் ஆகும், நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸிக்யூட்டர் ரன் ஆகிட்டு அண்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்களோ, அதாவது ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்ல, STFSல ஸ்டோர் பண்ணிக்கலாம், S3ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லை SQLல ஸ்டோர் பண்ணலாம், வாட் எவர் உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு டேட்டா பேஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராசஸ் பண்ண டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னுவீங்கள, அதுதான் எண்டு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த ஸ்பார்க் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து சிம்பிள் தான், டிரைவர் ப்ரோக்ராமருக்கும் அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். கிளஸ்டர் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்னோட மேனேஜ் பண்ணுறதுக்கு டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து வாங்கி நம்ம வந்து டிரைவர் ப்ரோக்ராமை கொடுக்க. எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணணும், மல்டிபிள் டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து கம்பைன் பண்ணி கிளஸ்டர் மேனேஜருக்கு சென்ட் பண்ணணும். சிம்பிளுங்க. இதுதான் வந்து ஸ்பார்க் ஆர்கிடெக்சரோட ஹை லெவல் டெஃபினேஷன்.
உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சரை பற்றி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து டவுட்டுன்றதே இருக்காது. ஈஸியாகவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நிறைய ஈஸியான டெஃபினேஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். தேங்க்யூ.